ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். 2வது வசனத்திலிருந்து கூட வாசிக்கலாம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தராகிய நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பீடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறு ஒருவரும் இல்லை என்னை தவிர. 2வது வசனத்தை திரும்பவும் வாசிக்க போகிறோம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த புது வருஷத்தினுடைய ஆசீர்வாதத்திற்காக நடைபெறுகிற இந்த முழங்கால் யுத்த ஜெபத்திலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை நம்மோடு பேசிக்கொண்டே வருகிறார். முதல் நாளிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், வருகிற புதிய ஆண்டிலே யார் உங்களோடு இருக்க போகிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களோடு இருப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வானம் மாறலாம், பூமி மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை மட்டும் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் மாறவே மாறாது. ஆண்டவர் உங்க கூட இருப்பார். நீங்கள் போகும்போதும் உங்க கூட இருப்பார், நீங்க வரும்போதும் உங்க கூட இருப்பார். உங்களை சுற்றிலும் கர்த்தர் சூழ்ந்திருப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். ஆமேன் சொல்லுங்க. 2வது நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு நல்ல வார்த்தையினாலே பேசினார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். புதிய ஆண்டிற்குள்ளே நாம் காலடி எடுத்து வைக்க போகிறோம். நமக்கு ஒருவேளை இந்த வருடம் துணை செய்ய வேண்டிய நிறைய பேர் நம்மை விட்டு கடந்து போயிருக்கலாம். உனக்கெல்லாம் எப்படி ஹெல்ப் பண்ணுவேன்? நீ ஹெல்ப் பண்றதற்கு தகுதியான ஆள் கிடையாது. உனக்கு எத்தனையோ விசை நான் உதவி செய்து தோற்று போய்விட்டேன், இனி உனக்கு உதவியே செய்ய முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலையிலே தள்ளப்பட்ட யார் இந்த சத்தத்தை கேட்டாலும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். 2021வது வருஷம் உங்களுக்கு துணையாய் நிற்கிற, உங்களுக்கு துணை செய்கிற ஒரு கர்த்தரைத்தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமேன் சொல்லுங்கள். 3வது நாள் ஆண்டவர் நம்மோடு கூட ஒரு நல்ல வார்த்தையினாலே பேசினார். 2021வது வருஷம் நான் உன்னை பலப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த ஆண்டுகளிலே நடந்த சில சூழ்நிலைகள், சில பயமான எண்ணங்கள், ஒருவேளை உங்களுடைய பலனெல்லாம் போய் இருக்கலாம். வருகிற வருஷத்தை தாண்ட, ஜெயிக்க, இன்னும் போராட எனக்கு எந்த பலனும் இல்லை என்று வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், 2021வது வருஷம் நான் உன்னை பலத்தால் இடைக்கட்டி உன்னை பலப்படுத்துவேன். தாண்டக்கூடிய, சகிக்கக்கூடிய, போராடக்கூடிய சகல பலத்தையும் ஆண்டவர் ஒருவரே நமக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபித்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, நான் உனக்கு முன்னே போவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான வருஷம். நீங்கள் ஒருவேளை நிறைய பேர் நம்ம நினைச்சிட்டு இருக்கலாம், வருகிற ஆண்டுக்குள்ள நுழைவதற்கு, வருகிற ஆண்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறதற்கு நிறைய பேருக்கு பயமா இருக்கலாம்.
நான் எப்படி இந்த வருஷத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்க போறேனே எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா, இந்த வருஷம் நான் நினைச்சது எதுவுமே நடக்கல, என்னுடைய தரிசனங்கள் நடக்கல, என்னுடைய ஜபங்களுக்கு பதில் கிடைக்கல. இந்த வருஷம் நான் போட்ட திட்டங்கள் பல திட்டங்கள், ஆனால் அதுல ஒரு திட்டத்தை கூட என்னால சரியாக நிறைவேற்றவே முடியல. நிறைவேற்ற முடியாததுனால வர்ற வருஷத்துல போகக்கூடிய சக்தி என்னிடத்திலே இல்லை, தைரியம் என்னிடத்திலே இல்லை. நான் எப்படி வர்ற ஆண்டுக்குள்ள போவேன் அப்படின்னு தெரியல. எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட் ரொம்ப பெருசு, என் தேவை மிகவும் அதிகம், நான் சந்திக்க வேண்டிய பிரச்சனை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இதோட நான் புது ஆண்டுக்குள்ள போறதற்கு ரொம்ப பயப்படுறேன்னு சொல்ற ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், வருகிற ஆண்டுக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வைக்கிறதற்கு முன்பாக உங்களுக்காக கர்த்தர் முன்னே போவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்குறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைக்கிறார், தேவைகளை கர்த்தர் பூர்த்தி செய்கிறார். அவர் உங்களுக்கு முன்னே போவாரே ஆனால் வருகிற 2021 வருஷம் மிகவும் வெற்றி உள்ள ஆசீர்வாதமான ஒரு ஆண்டாய் மாறும் என்கிறதுல எந்த சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா! எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா! நிறைய பேர் உங்களை முன்னாடி பிடிச்சு தள்ளலாம். நீ போ, நீ முன்னாடி போ, நீ தான் முன்னாடி நிற்கணும், நான் பின்னாடி வேணா வர்றேன், என்னால் முன்னாடி நிற்க முடியாது. இல்லையென்றால் உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு வழிகாட்டினவர்கள், உங்களுக்கு ஆலோசனை சொன்னவர்கள் நிறைய பேர் ஒருவேளை இன்றைக்கு இல்லாமல் போயிருக்கலாம். பாஸ்டர், போன ஆண்டு ஒருத்தர் என்ன கையை பிடிச்சி கூட்டிட்டு போனாரு, ஆனா இப்ப இல்லை அப்படின்னு வரலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருகிற ஆண்டு என் இரட்சகராகிய கர்த்தர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். தடைகளை உடைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். கட்டுகளை அவிர்க்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். அற்புதங்களை செய்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். என்னை சுகமாய் வைக்கிறவர் எனக்கு முன்னே கடந்து போகிறார். பொறாமையின் கண்கள், எரிச்சலின் கண்கள், வன் கண்கள் என்னை சுற்றி நிற்கும் போது அது எல்லாவற்றையும் அழித்து அவர்களுக்கு முன்னே என்னை உயர்த்துகிற தேவன் எனக்கு முன்னே கடந்து போகிறார். அவர் முன்னே கடந்து போகிறதுனால் நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு முன்னே நீர் போகும் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும், ஆண்டவரே 2021 வருஷத்துக்குள்ள நான் நுழைகிறதற்குள்ள, நான் காலடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள எனக்கு முன்னே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்பாரு, டாடி இந்த ஊழியத்தை நடத்துறதற்கு எனக்கு பலன் வேணும்ல, இந்த ஊழியத்தை நடத்துறதுக்கு வசனம் வேணும்ல, வார்த்தைகள் வேணும்ல, பணம் வேணும்ல ராஜா, இதற்கு எல்லாம் நான் புது வருடத்திற்கு காலடி எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நீங்க போங்கப்பா. நீங்க போனீங்கன்னா ஊழியத்துல எந்த தடையுமே இருக்காது, எந்த தடையுமே இருக்காது. எனக்கு ஊழியம் செய்வதற்கு ஒரு தடையும் இருக்காது. அதனால் நீங்க கொடுத்த அந்த வார்த்தையை ஆம் என்றும் ஆமேன் என்றும் நம்பி நான் கேட்கிறேன், எனக்கு முன்னாடி நீங்க போங்கப்பா, எனக்கு முன்னாடி கடந்து போங்கப்பா, எனக்கு முன்பாக கடந்து போவீராக. ஹல்லேலூயா!